மாட்சிமை உமக்கண்டோ ஓ மகிமை உமக்கண்டோ மாட்சிமை உமக்கண்டோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கண்டோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கண்டோ வழிகாட்டும் தீபம் துணையானவரே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தீபம் துணையானவரே தேற்றும் தெய்வமே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே உந்தன் அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே
நன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ அபிஷேகநாதரே உந்தன் அன்பால்
அபிஷேகநாதரை உந்தன் அன்பால் பலத்தால் அனமூட்டும் ஐயா அபிஷேகநாதரே
இங்கே உள்ளே வரும்போதே நீங்கள் இந்த மகிமையினால் நிறைந்தவர்களாக, அந்த தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உங்கள் வாயை திறந்து நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒருவராயிலும் மௌனமாக இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறோம். அவருடைய சன்னிதானத்திலே ஆனந்த சத்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் சன்னிதானத்திலே வருத்தல். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதானத்திலே வாருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நான் உள்ளே வரும்போதே எப்படி வரணும்னா ஆனந்தமான சத்தத்தோடு. அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் பதிலளித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறார். ஓ ராமா சந்தலா கபாவுரியா. தைரியத்தோடு கூட கர்த்தருடைய சமூகம் நம்ம இருக்கிறதுக்காக மனப்பூர்வமாக நினைத்து சமூகத்தை உணர்ந்தவர்களாக ஓ ரபா ஷத்தலா கபாவுரியா. மெய்யாகவே கர்த்தர் இங்கே இருக்கிறார், மெய்யாகவே ஸ்தலத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கருத்தை நீட்டினவராய் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார், நீட்டினவராய் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்றுள்ளதாம் தேவை அறிந்து நன்றாயாவோ ஆளே தேட்டாரே. அன்றுள்ளதாம் தேவை அறிந்து நன்றாயாவோ ஆளே தேட்டாரே. பதிலன் செய்வேன் ஒன்றுமில்லை, நன்றியால் துதிப்பேன் இயேசுவை எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். பதிலன் செய்வேன் ஒன்றுமில்லை, நன்றியால் துதிப்பேன் இயேசுவை எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் நாமம் அதிசயமே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் நாமம் அதிசயமே. அவர் செய்த உதவிகளை மறவாமலே, இயேசுவை வாழ்நாளெல்லாம் துதி செய். அவர் செய்த உதவிகளை மறவாமலே, இயேசுவை வாழ்நாளெல்லாம்
செய்த தாம் உதவிகளை மறவாமலே இயேசுவை வாழ்நாளெல்லாம் துதி செய். அவர் செய்த தாம் உதவிகளை மறவாமலே இயேசுவை வாழ்நாளெல்லாம் துதி செய். எல்லாருக்குமாவே கர்த்தரை துதி, அவர் நாமம் அதிசயமே. 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 ஆத்துமாவே நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். எல்லாம் அதிசயமானது என்று சொல்லி ஓ ராபாஷா தலக்கவபலா தலாரியா அம்பலா பலா தலாரியா அம்பலா சதலாரி ஓ ராபாஷா தலக்கவபலா தலாரி நீ பாபா பலா தலாரி அம்பலா சதலாரி நீரா தலக்கவபலா தலா ஷபூரி ஓ ராபா சந்தலக்கவபலா தலா. ஆண்டவரே ஆண்டவரே தேவனே 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 பாபா 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 ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாரு. அன்றன்று உள்ள தேவைகளை அறிந்து
நன்றாய் நடத்தினாரே. ஆண்டவருடைய கிருபையினாலே 2014 ஆண்டினுடைய இந்த 11 மாதங்களை நாம் முடிக்க போகிறோம். ஆச்சரியமா இருக்கிறது, எவ்வளவு வேகமாக இந்த 11 மாதங்கள் கடந்து போய்விட்டது. ஒரு கடைசி நாள்ல நாம் வந்திருக்கோம். யோசித்து பாருங்க, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நடத்தின வழிகளை யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்து ஒரு குறையில்லாமல் தேவன் நம்மை இந்த 11 மாதங்கள் நம்மை நடத்தியிருக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக அதை உணர்றீங்க? தேவன் நடத்தின வழிகளை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, இந்த 11 மாதம் என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்து நன்றாய் என்னை நடத்தினார். ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் சந்தல கபாரி நம்மளை இருதயம் உடையவில்லையா? ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தல கபல தலாரி ஒரு அவசலாரி அம்பலாரி ஒரு அவல தலாரி அம்பலாஷலாரி ஒரு அவசலாரி ஒரு சந்தல கபாரி. Hallelujah, 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 hallelujah. நடத்திய வழிகள் நோக்கிடுவார் அவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். நடத்திய வழிகள் நோக்கிடுவாய் அவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதலின் அளித்தவர் அருமை இயேசுவல்லோ. ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதலின் அளித்தவர் அருமை இயேசுவல்லோ. ஆத்துமாவே என் உள்ளமே ஆண்டவரை தினம் துதிப்பார். அன்பினால் உன்னை அழைத்தவரை ஆத்துமாவே என் உள்ளமே ஆண்டவரை தினம் துதிப்பார். அன்பினால் உன்னை அழைத்தவரை நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் நன்மைகள் நீந்துன்னை வளர்த்தவரை. நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் நன்மைகள் நீந்துன்னை வளர்த்தவரை. ஆத்துமாவே என் உள்ளமே ஆண்டவரை தினம் துதிப்பாய். அன்பினால் உன்னை அழைத்தவரை. ஆத்துமாவே என் உள்ளமே ஆண்டவரை தினம் துதிப்பாய். அன்பினால் உன்னை
அழைத்தவரை உண்மையாக ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். பார்த்துங்க, ஏதோ கர்த்தர் நம்ம நடத்தினார், ஏதோ நம்ம கடந்து வந்துட்டோம் என்று நாம் சர்வ சாதாரணமாக ஒரு துதி இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த நன்மைகளை நினைக்கணும். அந்த என்னை நடத்தின வழிகள், மோசே 40 வருஷம் வனாந்திரத்தை கடந்து வந்துட்ட போது அவர் திரும்பி பார்த்தாரு. எப்படி நடந்து வந்தோம் இந்த பாதையை? 40 வருஷம் எப்படி கடந்தோம்? இந்த ஆற்றை எப்படி கடந்தோம்? இந்த நதியை, இந்த கடலை எப்படி கடந்தோம்? இந்த எதிரிகளை எப்படி கடந்தோம்? இந்த பசி பட்டினியை எப்படி கடந்தோம்? அவருக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல நாம் நடந்து வந்த எல்லா வழிகளிலும். கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்களுக்கு புரியும். கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எத்தனையோ மாதம் இந்த மாதம் கடக்கவே முடியாதுன்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தினுடைய செலவை நடத்தவே முடியாது, இந்த கடனை அடைக்கவே முடியாது, இதிலிருந்து மீளவே முடியாது நீ நினைச்ச நாட்கள் எத்தனையோ இருக்கு. ஆனால் அதில் எப்படி வெளியே வந்தோன்னு இன்னும் நமக்கு தெரியாது. நீங்கள் திரும்பி வந்துட்டீங்க, வெளியே கடந்து வந்துட்டீங்க. இந்த கடலை எப்படி கடப்போம்னு தெரியாதானே கடந்துட்டீங்க. இந்த இறைச்சி எப்படி கிடைக்கும்னு தெரியாது, ஆனால் கிடைச்சிருச்சு. இந்த மதில் எப்படி உடையும்னு தெரியாது, ஆனால் உடைஞ்சிடுச்சு. இந்த வனாந்திரத்தை எப்படி கடப்போம்னு தெரியாது, ஆனால் கடந்துட்டோம். இதை சும்மா ஆண்டவரே நாங்கள் அப்படிலாம் கடந்து வந்துட்டோம் நினைக்கக்கூடாது. பாருங்க, ஒவ்வொன்றா நினைக்கணும். நம்முடைய கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்த்தோம்னா நம்முடைய துதி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்முடைய தனி அறையில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது, கர்த்தாவே எங்களை 11 மாதம் நடத்தி வந்தீரே அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. பட் நீங்கள் கடந்து வந்த பாதை, அந்த 11 மாதம் கடந்தது லேசானதில்லை. சுகவீனங்களிலே அவர் சுகமாயிருந்தார், பலவீனங்களிலே அவர் பலனாக இருந்தார், ஆபத்திலே அவர் நமக்கு துணையாக இருந்தார். எல்லா நிலைமைகளிலும் கர்த்தர் நம்ம இன்றைக்கு இந்த இவ்வளவு சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் நாம் மகிழ்ச்சியோடு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றியை நம்ம எடுப்போமானால், சங்கீதக்காரன் எதுக்கு எடுத்தாலும் பாட்டு பாடினான். தன்னுடைய துன்ப வேளையில அதை கடந்த பொழுது அதற்கு நன்றி செலுத்தி, எப்போதும் எக்காலத்திலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லி அவன் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருந்தான். துதிக்கிற ஒரு மனிதனாக அவன் இருந்தான். அவனுடைய அனுபவத்தில் ஒன்று சொல்லியிருக்கு. 71ஆம் சங்கீதம், 71 Psalms, 71ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் பாருங்க. நான் பாடும்போது என் உதடுகளும் கெம்பீரித்து மகிழும்.
பாருங்க, அவன் கர்த்தரை தூச்சு பாடினான். எப்போதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாடினான். அவன் பாடும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் பாடும்போது என்னுடைய உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். அவன் 2 ஆத்துமாவில் மிக முக்கியமான 2 அனுபவத்தை சொல்லுவான். ஒன்று 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், நான் அவரை நோக்கி கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினி, என் ஆத்துமாவிலே பலன் தந்து. அப்ப கூப்பிட்ட நாளில் என்ன கிடைச்சது? பலன். பாடும்போது என்ன கிடைச்சது? மகிழ்ச்சி. கூப்பிட்ட நாளிலே, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற நாளில் ஆண்டவர் மறு உத்தரவு அருளி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி. ஜபம் ஒரு மனுஷனை ஆண்டவர் மறு உத்தரவு செய்து அருளி அவனை தைரியப்படுத்தி. அதே வேளையில் ஒரு மனுஷன் உண்மையாய் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு அவன் பாடும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, மீட்டு கொண்ட ஆத்மா கம்பீரித்து மகிழ்கிறது. உங்களுக்கு தெரியும், உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயா. நான் எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், நம்ம கர்த்தரை பாடும்போது பாருங்க, உண்மையாக பாடும்போது ஆத்மாவில் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக. நீங்கள் நிறைய வசனங்கள் அப்படியே நீ கூட்டி கூட்டி ஒரு வசனமும் ஜோடு இல்லாமல் இராத சொல்லியிருக்கு. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, ஔஷதம், பெஸ்ட் மெடிசன். பாட்டு என்ன செய்யுதுன்னா, ஆத்மா மகிழ பண்ணுதான். ஆத்மா மகிழும் போது உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது மாதிரி எல்லாவற்றிலும் அவன் மகிழ்ச்சி, ஆத்மாவில் மகிழ்ச்சி வரும்போது அது ஆத்மாவை மட்டும் மகிழ பண்ணாது, எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஆகும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, மன மகிழ்ச்சி நல்ல மெடிசன், பெஸ்ட் மெடிசன். இருக்கிற மெடிசன்லேயே பெஸ்ட் மெடிசன் என்னன்னு கேட்டிங்கன்னா மன மகிழ்ச்சி. இன்றைக்கு உலகத்தை என்ன சொல்கிறான் தெரியுமா? எந்த வியாதி போகிறதுக்கும் வாய் விட்டு சிரின்னு சொல்கிறான். அவன் கண்டுபிடிச்ச மெடிசன். சும்மா சிரிக்கணும், பைத்தியக்கார மாதிரி சிரிக்கணும். எவ்வளோ நேரம் சிரிப்பான்? வாய் விட்டு சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் தேவன் ஒரு பெரிய மெடிசனை வச்சுருக்காரு பாரு. தேவ சமூகத்தில் நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு விடுதலையாக கர்த்தரை நீங்கள் பாடி, சும்மா தாளத்துக்கும் மோளத்துக்கும் பாடக்கூடாது. அந்த பாட்டை நீங்கள் ஆத்மாவில் உணர்ந்து உங்கள் உள்ளத்து உணர்வோடு ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு பாடுவீங்கன்னா, நான் சொல்வேன், பாட்டு நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் பாருங்கள், அது அப்படியே உங்களை உடைச்சி உங்களை கண்ணீர் விட பண்ணும். சும்மா ராகத்துக்கு பாடக்கூடாது. சினிமாக்காரன் பாடுறான்ல, ராகத்துக்கு கரெக்டாக மோளம் தவறாக மாட்டிச்சு, அதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்து காசுக்கு பாடுறது. நம்ம காசுக்கு பாடுறதில்ல. நம்ம பாட்டு எங்கேருந்து வரணும்னு கேட்டிங்கன்னா, ஆத்மாவிலேருந்து வரணும், உள்ளத்துலேருந்து வரணும். நம்முடைய பாட்டு உள்ளத்துலேருந்து நன்றி உள்ள இருதயத்தோடு வருமானால் அந்த ஆத்மாவில் ஒரு மகிழ்ச்சி அது நம்முடைய சரீரத்தில் வியாபித்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை சரீரத்தில் கூட உண்டாக்கு. கிறிஸ்தவ ஆராதனையில் ஆண்டவர் அந்த ஆராதனை வச்சிருக்க அந்த முறைகள் எத்தனையோ நன்மைகளை உண்டாக்குதான். ஆராதனை, கிறிஸ்தவ ஆராதனை முதலாவது முழங்கால் படியிடுகிறது அப்படின்னு சொல்கிறது. அதில் ஆண்டவர் பெரிய
எக்ஸசைஸ் வச்சுருக்காரு, ஒரு முழங்கால் படிக்கிறது. கைகளை தட்டுறதுன்னு சொல்கிறது, கையில் இருக்க நரம்புகளில் வந்து ஒரு 10 நிமிஷம் கை தட்டினா நம்முடைய ப்ரெஷர்லாம் ஒழுங்காகிடுதான். இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் எப்படி செய்யறாங்கன்னா கைத்தட்டி ஆராதிக்கிறாங்க. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனை ஆராதிங்கன்னா, அந்த நரம்பு மண்டல் கை தட்டினீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் உண்மையாக ஆவியில் அறிஞ்சு கை தட்டினீங்கன்னா, ஆவியில் அறிஞ்சு கை தட்டி என்ன பண்ணுவீங்க? உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த மாட்டீங்க. சும்மா சும்மா அப்படி பாட்டுக்கு மோளம் அடிக்கிறது இல்லை, கோஸ் தட்டுற மாதிரி. ஒரு ஆவியில் உணர்ச்சியில் அந்த கர்த்தருடைய மகிழ்ச்சியில் அவன் கை தட்டும்போது, ஆரவாரித்து தட்டும்போது இந்த கையில் உள்ள நரம்புகள் எல்லாம் அடித்து ப்ரெஷர்லாம் ஒழுங்காகிடுது. எத்தனையோ வியாதி குணமாகுதான் கை தட்டுறதில்ல. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, அக்கு பஞ்சர் மாதிரி. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆராதனையில் ஆண்டவர் வந்து பாருங்க, உலகத்து மக்கள் பாருங்க, யாரோ பாடுவாங்க, கச்சேரி நடக்கும், இவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ரெக்கார்டு போட்டிருப்பான், இவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் கோயிலில் ரெக்கார்டு போட்டிருக்கோம், 8 ஊர் கேட்கும், ஆனால் அவன் பாட மாட்டான், கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் உண்மையாக பாடுறதுக்கு பிறந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். நமக்கு பாடுறதுக்கு வந்து ஒரே ஒரு தகுதி தான் வேணும். பாடுறதுக்கு நல்ல ராகம் தேவையில்லை, பாடுறதுக்கு வந்து நல்ல மியூசிக் தேவையில்லை. ஒரே ஒரு தகுதி இருந்தால் போதும். என்ன தகுதி? வசனத்தை நல்லா படிக்கணும். நீங்கள் கொஞ்சம் நல்ல வசனத்தை படிக்கணும். பாடுறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாட கடவுள். பாடுறதுக்கு என்ன வேணும்? சந்தோஷம் மட்டும் இருந்தால் போதுங்க, டியூனே தேவையில்லை. சந்தோஷம் இருந்தால் என்ன தேவையில்லை? எந்த டியூனும் தேவையில்லை, எந்த மேளமும் தேவையில்லை. உங்கள் பாட்டில் பாடுங்க, உங்கள் பாட்டில் பாடுங்க. ஆண்டவர் பார்க்குற என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷம் பாடுறீங்க. அந்த பாட்டு பாருங்க, நம்முடைய ஆத்மாவில். நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அவங்களுக்கு எந்த மியூசிக்கும் இல்லை, எந்த ஒர்ஷிப் லீடரும் இல்லை, எந்த பாஸ்டரும் இல்லை, என்ன பாட்டு பாடினானுங்கன்னே தெரியல. ஆனால் சிறைச்சாலை கதவு திறக்கிற மாதிரி பாட்டானுங்கல்ல. என்ன பாட்டு பாடினாங்க நினைக்கிறீங்க? நல்ல வேளை அந்த பாட்டை எழுதி வைக்கல. ஆனால் அந்த பாட்டினுடைய முடிவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிறைச்சாலை கதவே திறந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கை கட்டியிருந்துச்சு, கை தட்ட முடியாது, காலை கட்டியிருந்தானுங்க, சிறைச்சாலை மூடி கிடக்கு, நடு ராத்திரி, மத்தியானம் சாப்பாடு கிடைக்கல, பசி வேற, ராத்திரி சாப்பாடு இல்லை, வயிற்றுல பசி, சூழ்நிலை எல்லாம் வந்து ஏற்கு மாறாக இருந்துச்சு. ஆனால் பாடினாங்க. என்ன பாட்டு பாடி நினைக்கிறீங்க? சந்தோஷத்தில், ரட்சிப்பின் சந்தோஷத்தில் பாடினாங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். அப்போ கர்த்தரால் மீட்க எப்படி பாடுவாங்க? ஆனந்த களிப்பு. சும்மா களிப்பு இல்லை, சும்மா 10 லட்ச ரூபா லாட்ரி அடித்தவனை காட்டிலும் நமக்கு ஒரு பெரிய களிப்பு இருக்குங்க. பெந்தேகாஸ்து பீப்புள், நான் சொல்லுவேன், பாடுறதுக்குன்னே பிறந்தோம். பாடணும். உங்கள் வீட்டில் பாடுங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நல்லா பாடுங்க. எனக்கு பாடவே வராது பிரதர்ன்னு சொல்லாதீங்க. சிலர் சொல்கிறது அப்படியே வாய், எனக்கு பாடவே வராது பிரதர். ஆரம்பித்தா தானே வரும். எங்க யாருமே, நானே பாடுறேங்க, என் பாட்டை கூட கேட்குறாங்க. நீங்க பாடுறதுக்கு என்ன? உங்கள் தனி வாழ்க்கையில், உங்கள் தனி அறையில் போய் பாடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்சி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் பாடி பாருங்க.
அது பாருங்க, நம்முடைய இருதயங்களை உடைக்கும் பாருங்க, அது நொறுக்கும், நம்முடைய இருதயங்களை உருவாக்கும், அது நம்முடைய ஆனந்த களிப்படைய பண்ணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஆத்மாவை கலிகூற பண்ணும். நான் பாடும்போது நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா கம்பீரித்து பாடும். எப்போ? எந்த காலத்திலும், எந்த காலத்தில் நீங்கள் துக்கமாக இருக்கிற வேலையில் பாருங்கள், நீங்கள் பாடி பாருங்க, கர்த்தரை நோக்கி நீங்கள் பாடி பாருங்க. நம்மளை துக்கம் நம்ம ஆண்டு கொள்ளவே முடியாது. நம்ம துக்கப்பட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க வேண்டியதான். பாடுங்க, கர்த்தரை நோக்கி பாடுங்க. உங்கள் தனி வேளையில் ஆண்டவரை பார்த்து பாடுங்க. சிலர்லாம் இன்றைக்கி பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் நல்லா பாடினாருங்க, பாட்டு சூப்பராக பாடினார். இதை கேட்குறக்க நம்ம இருக்கிறோம். அது எதுக்கு பாட்டு பாடினாங்கன்னா, நம்ம அந்த பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நினச்சி நீங்கள் தனியாக நீங்கள் பாடி பாருங்கள். தனி ஜெபத்தில், தனி வாழ்க்கையில் பாட்டு ரொம்ப முக்கியமானது. பார்த்தா ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அர்த்தத்தை உணர்ந்து சும்மா பாடக்கூடாது. இன்னைக்கு சிலர் சும்மா பாடுறாங்க, ராகத்துக்கு பாடுவாங்க, அப்படி பாடக்கூடாது. பாட்டு எப்போதுமே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே நீர் மீட்டு கொண்ட என்னுடைய ஆத்மா கம்பீரித்து மகிழும், கம்பீரித்து மகிழும். இப்போ அந்த பாட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியோட, ஒரு கம்பீரமாக நீங்கள் அந்த மாதிரி பாடினீங்கன்னா பாருங்கள், பாட்டுகளே ஒரு பெரிய சிறைச்சாலை கதவுகளை திறக்கும். ஒரு சிறைச்சாலை கதவுகளை திறக்கிறதுக்கு வல்லமை இருக்குது. பாட்டுகளுக்கு எதிரிகளுடைய சேனைகளை மடங்கடிக்கிறதுக்கு வல்லமை இருக்கு. நான் நினைக்கிறேன் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 2 நாளாகமம் தயவு செய்து 20ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி, யோசபாத் ராஜா பற்றி எழுதியிருக்கு. பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். யார பாடுறதுக்கு? கர்த்தரை பாடுறதுக்கு, நம்மளை பாடுறதுக்கு இல்லை, கர்த்தரை பாடுறதுக்கு பாடகரை நிறுத்தினான். அவர்கள் யாருக்கு முன்பதாக? பாருங்க, சண்டைக்கு போறாங்க, யுத்தம் பண்ண போறாங்க. யாரை நிறுத்தணும்? முதல்ல யுத்த வீரரை நிறுத்தணும். யுத்த வீரரை நிறுத்தி அவங்க யுத்தம் பண்ணி ஜெயித்த பிறகு யாரை கொண்டு போகணும்? பாடுறாங்கன்னா அப்படிதான் செய்வோம். நம்ம இது நேராக தலைகளாக இருக்கும். யுத்தம் பண்ணி ஜெயித்த உடனே பாடகரை கூப்பிட்டு ஸ்தோத்திர கூட்டம் நடத்தி எல்லாரும் துதி ஆராதனை செய்வோம். எப்போ? ஜெயித்தாச்சு. ஆனால் யோசபாத் ராஜா என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, முதலாவது துதி செய்கிறதா பாடகரை அனுப்பினான். அவங்க கர்த்தரை துதித்து கர்த்தரை பாடி ஆராய்ச்சிட்டு போகிறாங்க முன்னால். அவங்களுக்கு பின்னால் தான் யார் போகிறான்னு கேட்டிங்கன்னா, சேனை ஆயுதம் அணிஞ்சவங்க பின்னால் போகிறாங்க. அப்போ எதிரி தாக்குனா முதலாவது சாவ போகிறது யார் தான்? பாட்டு கொயர் தான். முதலடி யார் மேலே தான் விழும்? கொயர் மேலே தான் விழும். ஆனால் அவங்க அந்த கொயர் அந்த முன்னால் போயிட்டு அப்படியே பாட்டு பாடி ஆண்டவரை துதித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு முன்னால் போகிறாங்க. நீங்கள் அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும்
அம்மோன் புத்திரர். பதிவிருந்தனா மறைஞ்சிருந்தவன். இவங்க ஆயுதம் அணிஞ்சவங்க யாரை தான் பார்ப்பாங்கன்னு கேட்டேன்னா, எதிரில் ஆயுதம் அணிஞ்சவன் பார்ப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் எப்படி இருக்குன்னா, பதிவு இருக்கு ஒளிஞ்சு. இவங்களுக்கே தெரியாது எங்கே இருக்கான்னு தெரியாது, இவங்களுக்கே தெரியாது எங்கே இருக்கான்னே தெரியாது. ஆனால் இவங்க ஆண்டவரை பாடி துதி செய்து ஆண்டவரை ஆராதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தருக்கு அவங்க துதி முன்னால் போயிட்டு இருக்கு இல்லையா. ஆண்டவர் கர்த்தரை துதிச்சு பாடுறவங்க முன்னால் போயிட்டே இருக்காங்க. ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுறாரு? துதிகளுக்குள்ளே, ஆயுதம் அணிஞ்சவனுக்குள்ள இல்லை. ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுறாருன்னா துதிகளுக்குள்ள. அப்போ துதிகளுக்குள்ளே வாசம். துதி எங்கே போகுது? முன்னால் போகுது. அப்போ ஆண்டவர் எங்கே போகிறாரு? முன்னால் அவன் பின்னால் வரான். சேனைகள்லாம் பின்னால் தான் வருது. ஆண்டவர் சேனைக்கு முன்னால் போகிறார். இந்த முன்னால் போகிற ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால், அவங்க பாடி துதி செய்துட்டு இருக்கும்போதே பதிவு இருக்கிறாங்க, அங்கங்கே ஒளிஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு தெரியாத மறைவிடங்களில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்தான். ஒருவருடைய பாளையம், ஒருவருடைய பட்டயம் ஒருவனுக்கு விரோதமாக எழும்பி ஒருவரை ஒருவர் அழிச்சு கொண்டாங்க. அவங்களே செத்தாங்க. பாருங்க, ஆயுதம் அணிஞ்சவனுக்கு இப்போ வேலையே இல்லை. ஆயுதம் அணிஞ்சவனுக்கு வேலையே இல்லாமல் போன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் பாட்டினுடைய வல்லமை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு அதனுடைய வல்லமை தெரியாது. பாட்டு பாடினா உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. நான் சொல்லுவேன், பாடல் ஒரு மிக முக்கியமான இடத்தை ஆவிக்குரிய உலகத்தில் வகிக்கிறது. மாறி மாறி அவர்கள் பாடி துதி செய்த போது கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டுன்னு சொல்லியிருக்கு. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு. ஆண்டவர் பாட்டை வேண்டான்னு சொல்லலை, பாட்டை வச்சிருக்காரு. அந்த பாட்டு எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் சொல்லுவேன், ஒரு லவ்விங் ஹார்ட், ஒரு நன்றி உள்ள இருதயத்திலிருந்து வரணும். ராகத்துக்காக பாடாதீங்க, நல்ல பாட்டை வேறு மாதிரி பாடாதீங்க. உண்மையாக ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ரசிக்கணும், ருசிக்கணும். நீங்கள் ருசிக்கணும். சில பாடல்கள்லாம் நீங்கள் பாடினீங்கன்னா அப்படியே கண்ணீர் அப்படியே வரும், தன்னால் கண்ணீர் கொட்டும். நீங்கள் உணர்ந்து நீங்கள் பாடினீங்கன்னா, உங்கள் ஆத்மாவில் உணர்ந்து அதை நன்றியுள்ள இருதயத்தோடு நீங்கள் பாடி பாருங்கள். ஒருத்தரும் சொல்லாதீங்க எனக்கு என்ன வராது, பாட்டு வராதுன்னு சொல்கிற எதுவுமே இல்லைங்க. முயற்சி தான் எல்லாம் வரும், எல்லாம் வரும். நம்ம என்ன யார் கேட்கறதுக்கு பாடுறோம் சொல்லுங்க? யார் கேட்கறதுக்கு பாடுறோம்? கர்த்தர் கேட்கறதுக்கு பாடுறோம். கர்த்தர் தான் இந்த குரலை கொடுத்தாரு. அவர் மேலே பழைய போட்டு நல்ல குரலை கொடுத்தா நல்ல குரலோட பாடுவோம். அவருக்கு குரல் நானாக உண்டாக்கிக்கிட்டேன். அவர் தானே குரலை கொடுத்தாரு, அவர் கொடுத்த குரலில் பாடுறேன். அவர் ஏதாவது கேட்டார்ல, என்னப்பா உன் குரல் நல்லா நீர் நிறையா கொடுத்தீரு, நீர் கொடுத்த குரலில் பாடுறேன். அதனால் ஒருவரும் சொல்லாதீங்க எனக்கு பாட்டு வராது, எனக்கு பாட தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை இப்படி வேணா சொல்லுங்கள், நன்றியுள்ள இருதயத்தோடு பாட தெரியலன்னு வேணா சொல்லுங்கள். நன்றியோடு எனக்கு பாட தெரில, அது உணர்ந்து பாட தெரில அப்படி வேணா சொல்லுங்கள். ஆனால் உண்மையாக நீங்கள் பாருங்கள், கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்கிறதுல பாடி துதிக்கிறது ஒரு முறை. கர்த்தருக்கு வாயினால் நன்றி சொல்லுகிறது ஒரு முறை. கர்த்தரை ஆராதிக்கிற எத்தனையோ முறைகளில் இது ஒரு முறை. நீங்கள் அந்த மகிழ்ச்சியை மகிழ்ந்து பாருங்கள். அதில் ஒரு பெரிய சுகம் இருக்குங்க, ஒரு சரீர சுகம் இருக்கு, நல்ல ஒரு விடுதலை அதில் இருக்குது, ஒரு பெரிய விடுதலை. எனக்கெல்லாம் தொண்டை கட்டி நல்லா சளி பிடிச்சா நல்லா பாயிட்டே இருப்பேன். 4 இருமல் வரும், அவ்வளோதானே வரும், பரவாயில்ல, இரும்பிட்டு கிடக்கலாம். இருமுன உடனே பாட்டை நிறுத்திடுறதா என்ன? பரவாயில்ல. நெஞ்சு வலிச்சா பாட்டை நிறுத்திடுறதா என்ன? நெஞ்சு வலிக்கட்டும், வலிக்கத்தான் செய்யுது டெய்லி.
டெய்லி 3 மணி நேரம் அது நடத்தெடுக்கிற லேசானவர் எல்லாமே வலிக்குது. அது வலிச்சுட்டே போட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் குறித்த நாளைக்கு முன்னால் என்ன போக போகிறதில்ல இல்லையா? ஆண்டவர் குறித்த நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலேயும் போக போகிறதில்ல, ஒரு நிமிஷத்துக்கு பின்னாலேயும் போக போகிறதில்ல. கடைசி வரைக்கும் பாடிக்கிட்டே போவோம். அது நெஞ்சு வலிச்சு போதோ நெஞ்சு வலிக்காமல் போதோ போட்டோம். கர்த்தரை துதிங்க. கடைசி வரைக்கும் நான் எப்போதும் ஆண்டவரை துதிக்கிறது என்னுடைய நாவில் அப்படியே வந்து பாருங்க, இருதயத்தில் அப்படியே நமக்கு ஒரு பாட்டு பாருங்க. நான் உண்மையாக கர்த்தருக்கு முன்னே தாழ்மையாக சொல்கிறேன். நான் நேற்று ராத்திரி ஒரு 1 ஹவராக தூங்கியிருப்பேன்னு எனக்கு தெரில. நீங்கள் இப்போ நான் விட்டீங்கன்னா அப்படியே ஃப்ளாட் ஆடுவேன். 1 ஹவர் தூங்கினா எனக்கு தெரில. இந்த நைட்டு முழுவதும் நான் ஒரே ஒரு பாட்டு தான் பாடிக்கிட்டே இருந்தேன். ஒரே சத்தமாக பாடலை, ஆனால் என்னுடைய உள்ளத்தில் அந்த ஒரே ஒரு பாட்டு, மாறும் தூய ஆவியே உடைய வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுக செய்யுங்கப்பா, என்னை ஆளுக செய்யுங்க. நீங்கள் 4 தடவை பாடினா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. பட் ஹோல் நைட் கர்த்தர் அறிவார். ஹோல் நைட் என் படுக்கையில் படுத்துட்டு உடைய வல்லமையால் என்னை நிரப்பி என்னை ஆளுக செய்ய மாட்டவரே, என்னை ஆளுக செய்ய மாட்டவரே. என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வாங்கப்பா, உங்களுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வாங்கப்பா, உங்களுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வாங்க. அவ்வளவு நான் சொல்கிறேன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எழும்பினேன். காலையில் ஜபத்துக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காலை ஜபத்துக்கு போனேன். எனக்கு தெரியும், நான் வந்து அந்த பாட்டு பாருங்கள் நம்முடைய சரீரத்தை அப்படி ஒரு ஒரு உற்சாகத்துக்கும் ஒரு பலனுக்கு நம்மளை கொண்டு வருது. ஆராதனை நம்ம அப்படி ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு வருது. அது நம்ம ஒரு புதிய பலத்துக்குள்ளே கொண்டு வரும். உங்கள் சரீரம் பலன் அடையணும்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்லுவேன் உங்களுடைய ஆத்மா மகிழ்ச்சியாக இருக்கணும். வெறும் நம்முடைய சரீரப்பிரகாரமான நன்மைகளால் உள்ள மகிழ்ச்சியெல்லாம் அப்பப்போ போயிடும். அதான் நான் சொன்னேன் பாருங்க, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தினுடைய சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை இருதயத்தில் தந்து, அல்லது என்னுடைய ஆத்மாவில் தந்து. நம்முடைய ஆத்மா மகிழும் போது பாருங்க எல்லாமே மகிழும். நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனையோ துக்கங்கள், போராட்டங்கள், குறைவுகள், எத்தனையோ காரியங்கள் நடுவில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. அதில் தான் பாருங்கள் இந்த எல்லாமே துக்கங்களெல்லாம் அடிபட்டு போயிடும். வர்ற எல்லா அலைகளும் எல்லா காரியங்களும் அமுங்கி போகிறது எங்கே கேட்டிங்கன்னா இந்த ஒரு மகிழ்ச்சி. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. திராட்சரசம் பெருகினாதான் சந்தோஷம், நன்மை நடந்தால் சந்தோஷம், அவங்களுக்கு ஏதாவது நினச்சது நடந்துருச்சுன்னா சந்தோஷம், அவங்களுக்கு கேட்டது கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம், சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லைனாலும், எல்லா அத்தி மரத்தில் செடி இல்லை, திராட்சத்தில் பழம் இல்லை, எல்லா வியாபாரத்தில் எல்லாம் நஷ்டம், தோல்வி எல்லாம் வந்தாலும் என் ஆத்துமா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. நஷ்டத்தில் மகிழ்ச்சி, கஷ்டத்தில் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி பாருங்கள் நம்முடைய ஆத்மாவில் உண்டாகிறது. நம்முடைய ஆத்மா மகிழ்ச்சியாக இருக்குமானால், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்ப. அப்போ நாம் எல்லாத்துலேயும் சுகமாக இருக்கணும்னா எது வாழணும்? ஆத்மா வாழணும். நாம் எல்லாத்துலேயும் மகிழ்ச்சியாக இருக்கணுமானா எது மகிழ்ச்சியாக இருக்கணும்? ஆத்மா மகிழ்ச்சி. ஆத்மா மகிழ்ச்சினா குறைவில்லாமல் இல்லைங்க. என்னவோ வாழ்க்கை வந்து எத்தனையோ மேடு பள்ளங்கள் இருக்கு. வாழ்க்கை வந்து ஒரு பஞ்சுமத்து இல்லை, நல்ல ஒரு ரோஜா படுக்கை இல்லை. வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் எல்லாமே இருக்குது, வனாந்தரங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாம் எப்படி கடந்து போவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டு பாடுவாங்க, அல்லேலூயா பாடி பாடி அலைகளை கடந்து போவேன்.
அலைகளை எப்படி கடப்பேன்னா அலையிலையா பாடி பாடியே கடந்து போயிடுவேன் அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் பாடி பாருங்கள். நீங்கள் சில அலை அடிக்கும்போது உட்காந்து பாடணும். அலை எப்படி கடப்பேன்? அலையிலையா பாடி பாடி கடந்துருவேன். அலையிலையா பாடி பாடி அலையில் முழுகிருவேன்னு சொல்லலை. அலையிலையா பாடி பாடி கடந்து போயிடுவேன். அலை அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நான் பாடிக்கிட்டே இருப்பேன். நான் எங்கே போயிடுவேன்? கடந்து போயிடுவேன். அலையில் மூழ்க மாட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் மூழ்கி போயிடுவான். நம்ம மூழ்க மாட்டோம். அலையிலையா பாடி பாடி கலையை கடந்து போயிடுவேன். இதெல்லாம் பரிசுத்தமான அனுபவங்கள். பாட்டு பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக சொல்வேன்னு, என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாட்டு வந்து எனக்கு இந்த புதிய பாட்டுகள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. நான் எனக்கு தெரியலை, அது என்னமோ மோளை அடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பழைய பாடல்களெல்லாம் நான் உட்காந்து தனிமையாக பாட்டு புஸ்தகமே இல்லாமல் நான் பாடி முடிச்சிருவேன். நீங்கள் என்னை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா பாட்டு புஸ்தகமே இல்லாமல் நான் 3 மணி நேரம் ஒர்ஷிப் நடத்திடுவேன். இதெல்லாம் தனிமையில் நான் பாடுற பாடல்கள். என் வாழ்க்கையில் மணிக்கணக்காக காலத்தில் உட்கார்ந்து என்னுடைய ஊழிய பாதைகளிலே நான் துக்கத்தில் துன்பத்தில் நான் ரொம்ப நேரம் எடுக்க நினைக்காதீங்க. பட் எனக்கு தெரியும், நான் உங்களை இங்கே அனல் மூட்டி விடுறேன்னு தெரியுது. உங்களுக்கு சரியான உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு லக்கில் உங்களை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ 4 பாட்டு பாடி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வீட்டில் தனி முறையில் உங்களை ஜபிக்கிறதுக்கும் உங்களை வந்து கர்த்தருக்குள்ளே நடத்துறதுக்கும் உறுதியாக்குறதுக்கும் இது உங்களை வழி காட்டணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பாடணும்னு சொல்லும்போது யாரும் வாயை பார்க்காதீங்க, ஒருத்தரை பார்க்க. எனக்கு நல்ல குரல் இல்லை, அவங்க நல்லா பாடுறாங்க, எனக்கு பாட தெரியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச குரலில் பாடு. யாரும் சண்டை போட மாட்டாங்க உங்ககிட்ட. யாரும் சண்டை ஏன்ட்டு இப்படி பாடுறது கேட்க மாட்டாங்க. யாரை பாடுறீங்க? கர்த்தரை பாடுங்க. கர்த்தரை பாடுங்க. யாரை பாடுறேன்? மனுஷனையா பாடுறேன்? கர்த்தரை பாடுறேன். என்னை மீட்டு கொண்டு என் ஆண்டவரை, என்னை மீட்டு கொண்டு என் கர்த்தரை நான் பாடுறேன். என் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார், என் பாட்டை சத்தம் கேட்கிறார். என் ஆத்மாவை மகிழ பண்ணுறதுக்கு அந்த கர்த்தருக்கு முன்பாக நான் பாடுறேன்னு நினச்சிட்டு அந்த தேவ சமூகத்தை உணர்ந்து நீங்கள் பாடுங்க. கர்த்தருடைய மகிமை நிச்சயமாக இன்றைக்கு அவர்கள் மாறி மாறி பாடின பொழுது தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் அந்த ஆலயத்தை நிரப்பணும். கர்த்தருடைய மகிமை என்னுடைய உள்ளத்தில் இன்றைக்கு ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை நாங்கள் காணணும்ப்பா. தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை நிறைக்கணும். எல்லாரும் கண்களை மூடி 5-10 நிமிஷம் கர்த்தரை ஆராதிச்சு ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ரபலதுல மந்தலா சதுரா கமௌரியா நிபலதுல பரதுல பௌரியா அந்தலா ஷத்துலாரியா ஓ ரபாலியா தல. எல்லாரும் ஒருத்தர் வாய முடிக்கிட்டு கூட, ஒருத்தர் வாய முடிக்க கூட. எல்லாரும் கர்த்தரை உள்ளத்தோடு யாரெல்லாம் மீட்கப்பட்டீங்களோ, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுடைய தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போகணும். இந்த இடத்தை விட்டு சஞ்சலமும் தவிப்பும் ஓடணுமானா நீங்க ஆனந்த களிப்போடு பாடணும். மகிழ்ச்சியோடு கர்த்தரை நீங்க பாடுனீங்கன்னா நான் சொல்லுவேன், இந்த இடத்தை விட்டு சஞ்சலமும் தவிப்போம் உங்ககிட்ட வராது, உங்ககிட்ட இருக்காது. அது ஓடியே போயிடும், அது ஓடியே போயிடும். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஆராதி ஆராதி. ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா praise the Lord. Ora basha baba baba la baradula bauri. Ora basha talaka baba la talari. Oh hallelujah hallelujah. Ni baba baba la baradula bauri andalari. Ora basha talaka baba la talari. Hallelujah hallelujah. We praise the Lord, we praise the Lord.
We praise the Lord. We praise the Lord. We praise you, Jesus. We praise you, Lord. We praise you, Jesus. Hallelujah, hallelujah. We praise the Lord. We praise the Lord. We praise Kavalatalaria. Hallelujah, hallelujah. மகிமையாண்டவரே, மகிமையாண்டவரே. Hallelujah, hallelujah. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவனே புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனே புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றுமாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றுமாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், ஓர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலோ சோதனைந்து மாறாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலோ சோதனைந்து மாறாதே. ஆற்றின் செயல்துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆற்றின் செயல்துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்
என்றும் ஓடுவே தாழ்த்தி என்னை அவன் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே யோர்தான் நதி போன்ற சோதனையிலோ சோதனைந்து வாழாதே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைந்து வாழாதே ஆண்பின் செயல் துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே 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 இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய கிருபையுடனே போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய கிருபையுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே 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 என் நேசரேசுவை நான் நாமத்தை உயர்த்தி மகிழ்வே அதுவே என்னுடைய மகிழ்ச்சி நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் Glory, hallelujah. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் 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 நேசரேசுவை
தேற்றி மகிழ்ந்திடுவேன் சுவை நான் தேற்றி மகிழ்ந்திடுவேன் சுவை நான் தேற்றி மகிழ்ந்திடுவேன். மகிழ்ச்சி பங்கு பாடுவோம் ஆண்டவரே, உம்மை பாடி மகிழ்வோம், உம்மை பாடி மகிழ்வோம், உம்மை பாடி மகிழ்வோம் ஆண்டவரே. உம்மை பார்க்கவல தலாரியா பவ தலவோ ஊரவல தலாரியா பல சத்தலோ கவல தலோ ஊரவல தலாரியா பல சவல தலோ ஊரவல தலாரியா பல சரவல தலோ உக்கவல தலாரியா பல சத்தலோ கவல தலோ ஊரவல தலாரியா பல சத்தலோ கவல தலோ. Hallelujah, 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 oh hallelujah, hallelujah. மகிழ்கிறோம் ஆண்டவரே, மகிழ்கிறோம் ஆண்டவரே, உம்மிலே மகிழ்கிறோம் ஆண்டவரே, உம்மிலே மகிழ்கிறோம், உம்மிலே மகிழ்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய மகிழ்ச்சி, நீரே எங்களுடைய புகழ்ச்சி, நீரே எங்களுடைய பலன், நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுடைய ஆறுதல், ஓ நீரே எங்களுடைய நம்பிக்கை. உம்மிலே மகிழ்கிறோம், மகிழ்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் எத்தனை இன்பமானது, உம்முடைய நாமம் எத்தனை இன்பமானது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபபபலல, ஓ ரபா சதல கபபபலல, ஓ ரபா சதல கபப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே அசைவாடுவீராக, அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக, மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக, மகிழ பண்ணுவீராக. ஓ ரவஷதல கபர், ஓ ரவஷதல கபர், ஓ ரவஷதல கபபல தலர், ஓ ரவஷபபபபதலபோ நிபபபதலபரதலபரதலபோ, ஓ ரிபலதலரியம்பலசதலர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. உமக்கே மகிமை, உமக்கே மகிமையா, உமக்கே மகிமையா, உமக்கே மகிமையா, உமக்கே மகிமை. உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா சரபலலபரதலபோ நிபபபலபரதலபோ. ஹல்லேலூயா. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜ்யம் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜ்யம் சொந்தமாயினார். பரலோகமதின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோக
சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதில் சொந்தக்காரர்
பாடியே மகிழ்ந்திடுவேன் அவர் சமூகமதில் பாடியே மகிழ்ந்திடுவேன் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே பாடியே மகிழ்ந்திடுவேன். உம்முடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆண்டவரே, 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 உம்முடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆண்டவரே. சமூகத்திலே ஆடிப்பார் Sweet Jesus, sweet Jesus, what a wonder you are. You are brighter than morning star. You are fairer, much fairer than the lily of the valley. You are precious, more precious to me. இன்ப இயேசு என் மதுரம் என் அற்புதம் நீரே, விடி வெள்ளிக்குமே பிரகாசிக்கின்றீர். உந்தன் ரூபம் அழிநீரிலும் அளவுள்ளதே, என் அருமையின் மதுரம் நீரே. Sweet Jesus, sweet Jesus, what a wonder you are. You are brighter than the morning star. You are fairer, much fairer than the lily of the valley. You are precious, more precious to me. இன்ப இயேசு என் மதுரம் என் அற்புதம் நீரே, விழி வெள்ளிக்குமே
வாசிக்கின்றேன் உந்தன் கிருபை மடிலீரும் அழகுள்ளதே என் அருமையின் மதுரம் நீரே அருமையின் மதுரம் நீரே அருமையின் மதுரம் நீரே அருமையின் மதுரம் நீரே. இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு நாமம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு நாமம் இருக்கு, பெயர் இருக்கு. ஆனா அந்த உலகத்திலேயே ஒரு இனிமையான ஒரு நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஓ ராபா ஷாபா பாபா லாலா. ஓ இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். நீங்க வெறும் அந்த இயேசு, ஜீசஸ் 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 சொல்லி பாருங்க, நான் இன்பமா அந்த ஆத்மாவுக்கு அது எவ்வளவு அந்த ஜீசஸ் அந்த ஜீசஸ் அந்த ஜீசஸ் அந்த ஜீசஸ். நான் முன்னால பல வருஷம் நான் பேசி நினைக்கிறேன். நான் அப்படியே 2 வாரத்துக்கு முன்னால அந்த இயேசுவின் நாமத்தை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்படியே தியானிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன். அதில் 5 எழுத்து இருக்கு. மனுஷனுக்கு தேவையான 5 காரியம் வரும். இங்கிலீஷில் JESUS. J ஃபார் ஜாய், இயேசு நினைச்சாலே ஒரு மகிழ்ச்சி. E ஃபார் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். S ஃபார் சாட்டிஸ்ஃபைடு, திருப்தி. இயேசுவின் நாமத்தில் எனக்குன்னா ஒரு பெரிய திருப்தி இருக்கு. U ஃபார் யுனைட்டி, ஒரு பெரிய ஐக்கியம் இருக்கு. இயேசுவின் நாமம் எல்லாரையும் ஐக்கியம். S ஃபார் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தம். இந்த இயேசுங்கிற நாமத்தை, அந்த ஜீசஸ், நீங்கள் அந்த 5 யோசித்து பாருங்க. அந்த இயேசு நாமத்தில் என்ன இருக்கு? மகிழ்ச்சி. அந்த இயேசுவின் நாமத்தில் நித்திய ஜீவன் இருக்கு. அந்த இயேசுவின் நாமத்தில் திருப்தி இருக்கு. அந்த இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய ஐக்கியம் இருக்கு. அந்த இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய பரிசுத்தம் இருக்கு, பெரிய பரிசுத்தம். அந்த இயேசுவின் நாமம் சொல்ல 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 தானாகவே ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் உண்மையா அந்த நாமத்தை இருதயத்தில் தரிச்சிருப்பான்னா, அந்த இயேசு என் உள்ளத்தில் இருப்பார், இருக்கிறார் என்று நினைப்பான். ஆனால் அந்த பயமே அவனை ஒரு பெரிய பரிசு. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். அவர் எப்போதும் என்னோடு இருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கொஞ்ச நேரம் தான் இயேசுன்னு சொல்லி பாருங்களேன், வாயை திறந்து. ஒன்றும் சொல்ல வேணாம். உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சால் ஆங்கிலம் சொல்லுங்க, தமிழில் தெரிஞ்சால் தமிழில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் வாயை திறந்து ஜீசஸ் ஜீசஸ், வெறும் இந்த ஜீசஸ் மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்களேன், சாத்தான் கேட்கணும், சாத்தான் கேட்கணும். ஜீசஸ் ஜீசஸ், ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்
Urabala talaka babala talaria. Urabala talabara talaria. Ukawabala talaria ambalasha talari. Yes. 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 Hallelujah. Hallelujah. O Rama Sandala Kabari. Yes. இயேசுவே உமக்கு மகிமை, உமக்கு மகிமை ஆண்டவரே. எல்லா முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும். ஓ முழங்கால்கள் யாவும் முடங்கும். உரபசதலாரியா, இயேசுவின் நாமத்திலே பெரிய ஜெயம் உண்டாகிறது. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். உரபசதலக்கபவலதலாரியா. Oh hallelujah, hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் ஏற்றும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் ஏற்றும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory.
ஆண்டவர்கள் சொல்லி கைகள் தட்டி கர்த்தரை துதியுங்கள். ஹalleluya 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 ஹalleluya. ஜெயம் எனக்குண்டு, ஜெயம் எனக்குண்டு, ஜெயம் எனக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எனக்குண்டு, ஜெயம் எனக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் victory in the name of Jesus, 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 victory in the name of Jesus. Oh hallelujah hallelujah hallelujah. Victory in the name of Jesus, victory in the name of Jesus, victory. ஜெயம் 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 உம்முடைய நாமத்திலே ஜெயம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஜெயித்த ஒரு நாமத்தை நாங்கள் அறிகிற பாக்கியத்தை கொடுத்தீங்களே அப்பா. அதை ஆராதிக்கிற பாக்கியத்தை தருகிறேன். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அறிந்து கொள்ளுகிற மெய்யான நாமத்தை பாக்கியத்தை கொடுக்கிறேன். ஒன்றான மெய் தேவனாய உம்மையும் நீர் அனுப்பினவராய உம்முடைய இயேசுவையும் அறிகிற அறிவை எங்களுக்கு தந்தீரே. இந்த உணர்வோடு ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரப்பா. உமக்கு நன்றி 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 ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நாங்கள் அதற்குள்ளே சுகமாய் ஓடி இருக்க உதவி செய், உதவி செய். எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, எங்கள் ஆறுதலே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் இன்பமே, எங்கள் புகலிடமே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே, எங்கள் ஆறுதலே. ஓ ஹalleluya. உமக்குள்ளே ஓடி சுகமாயிருக்கிறோம் ஆண்டவரே, சுகமாயிருக்கிறோம். உம்முடைய நாமத்தில் சுகமாயிருக்க பண்ணினீங்களே அப்பா. நன்றி 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 நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உண்மையா கர்த்தரை ஆராதிப்பீங்கன்னா, ஆராதனை வேளை தேவன் உங்களை சந்திக்கிற வேளை. தேவன் உங்களை துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். எனக்கு தெரியும், நீங்கள் உண்மையாய் ஆராதிப்பீங்கன்னா ஆராதனை வேளையிலேயே நீங்கள் சுகம் பெறுவீர்கள். ஆராதனை வேளையில் நம்மளுடைய துக்கமெல்லாம் மாறி சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போய் நம்முடைய கபௌரியாந்தலாஷாத்துராரி நித்தியமான மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.